சிறகடிக்க ஆசை சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம முத்து இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக வீட்டுக்கு வந்து வேன் வாங்கின விஷயத்த வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே அண்ணாமலை வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுருக்காங்க. ஆஃப்டர் ஆல் ஒரு வேன் வாங்கினதுக்கே இவன் எவ்வளோ சந்தோஷப்படுறான். என் பிள்ளை சொந்தமாக ஷோரூம் வேறு வச்சுருக்கான். அவன் ஒன்றும் சொந்தமாக வைக்கலாமா, அப்பாவோட பணத்தை திருடிட்டு போயிட்டு அந்த ஷோரூமை ஓப்பன் பண்ணியிருக்கான். அப்பா கிட்ட திரும்ப அந்த பணத்தை கொடுத்துருவேன்னு சொல்லி இதனால் வரைக்கும் பணத்தை ஒரு பைசா கூட கொடுக்காம ஏமாத்திட்டு இருந்திருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம விஜயா வந்து ரொம்பவே கோவப்படுறாங்க. பார்த்தீங்கள எப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான்னு. அவனை பற்றி அவன் தப்பாக பேசினா அவன் என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு சும்மாவா இருப்பான்? அவனும் சரியாக தான் பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்னங்க அவனுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்களா? இல்லை, நியாயத்தை பக்கம் நிற்கிறேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்தது விஜயா இருந்துட்டு நான் சொல்கிறத இந்த வீட்டில் யார் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கடுத்ததாக அண்ணாமலை இருந்துட்டு முத்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா, நீயும் மீனாவும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போயிட்டே இருக்கீங்க. என்ன ஒன்று மனோஜை பற்றியிருந்தா கவலை எனக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்பா நீங்கள் இதை பற்றியும் கவலைப்படாதீங்க, அவனை நான் பார்த்துக்கிறேன். அது மட்டும் இல்லை, அந்த பார்லர் அம்மா விஷயம் பேசுறதுக்காக ஒரு பிஏ வேற வந்திருந்தான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மனோஜுக்கு வந்து கிறிஷை வந்து காணாமல் போயிட்டான்னு சொல்லி ஒரு ஃபோன் வந்ததில்ல, அது கூட கிறிஷ் அவன் தான் மிரட்டி வச்சு அந்த பார்லர் அம்மா கிட்ட பணத்தை கேட்டு மிரட்டி இருக்கான் போல இருக்கு. பார்லர் அம்மா இப்போ பணம் கொடுக்கலன்னு சொல்லிட்டு நேராக அந்த விஷயத்த எங்கிட்ட கொண்டு வந்து சொன்னான். நானும் 2 போட்டு அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோடு இன்னைக்கான ப்ரமோ முடிச்சிருக்காங்க.